யோசிச்சு பாருங்க, ஒரு புது அரசியல் கட்சி வருது. அவங்களோட ஒரே நோக்கம் தமிழ்நாட்டோட 2 பெரிய அரசியல் சக்திகளையும் எதிர்த்து நிக்கிறது தான். ஆனா அந்த கட்சியோட முக்கிய வியூகங்களை வகுக்கிற நபரே அந்த 2 சக்திகளோட தயவுல தான் தன்னோட பதவிகள்ல நீடிக்க முடியும்னா என்ன ஆகும்? இதுதான் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவோட நிலைமை. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் தவக ரொம்ப தெளிவா சொல்லுது, திமுகவும் பாஜகவும் தான் எங்களோட முதல் அரசியல் எதிரிகள்னு. ஆனா இன்னொரு பக்கம் அதே கட்சியின் முக்கிய மூளையா இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவோ அதே அரசாங்கங்களோட கருணைய நம்பி இருக்கிற முக்கியமான பதவிகள்ல இருக்காரு. இது எப்படி சாத்தியம்? சரி, முதல்ல ஆதவ் அர்ஜுனா எப்படி ஒரே நேரத்துல 2 வெவ்வேறு எஜமானர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காருன்னு பார்க்கலாம். இது ஒரு ரொம்பவே சிக்கலான வலைப்பின்னல். இத கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்திய கூடைப்பந்து சம்மேளனம், அதாவது பிஎஃப்ஐயோட தலைவரா அவர் இருக்கணும்னா அதுக்கு மத்தியில இருக்கிற பாஜக அரசாங்கத்தோட விளையாட்டு அமைச்சகம் வருஷ அங்கீகாரம் கொடுக்கணும். அதே நேரத்துல தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம், அதாவது டிஎன்ஓஏவோட பொதுச் செயலாளரா அவர் செயல்படணும்னா இங்க மாநிலத்துல இருக்கிற திமுக அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். அதாவது 2 பதவிகள் ரெண்டுமே அவரோட அரசியல் எதிரிகளோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இது நாமளா சொல்ற விஷயம் இல்ல, அதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரமே இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த லெட்டர். பிஎஃப்ஐயோட அங்கீகாரத்தை மத்திய பாஜக அரசு புதுப்பிச்சு கொடுத்ததற்கான கடிதம். சிம்பிளா சொல்லணும்னா, மத்திய அரசோட ஒப்புதல் இல்லாம அவரால் அந்த பதவியில ஒரு நாள் கூட நீடிக்க முடியாது. அரசியல் நோக்கர்கள் இந்த நிலைய ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ராப்னு சொல்றாங்க. தமிழ்ல சொல்லணும்னா ஒரு அமைப்பு ரீதியான பொறி. அதாவது இது அவரோட தனிப்பட்ட விருப்பம் சம்பந்தப்பட்டது இல்ல. அவர் இருக்கிற பதவிகளோட அமைப்பே அவரோட கைகளை கட்டி போடுற ஒரு கண்ணுக்கு தெரியாத சிர மாதிரி. சரி, இந்த ட்ராப் எல்லாம் தியரிக்கு நல்லாத்தான் இருக்கு. ஆனா நிஜத்துல இது எப்படி வேலை செய்யுது? ஒரே ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட், அதுவும் வெறும் 34 நிமிஷம்தான் இருந்துச்சு. ஆனா அந்த பொறி எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நமக்கு அப்பட்டமா காட்டிடுச்சு. இந்த சம்பவத்தோட வேகத்தை மட்டும் பாருங்க. செப்டம்பர் 29ஆம் தேதி திமுக அரசுக்கு எதிரா ஒரு புரட்சிக்கு அழைப்பு விடுத்து போஸ்ட் போடுறாரு. அடுத்த நாளே அவர் மேல சைபர் கிரைம்ல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. இன்னும் சில நாள்ல ஹைகோர்ட்டே அந்த போஸ்ட் தேச துரோகமானது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுது. ஒரு சின்ன தீப்பொறி எப்படி ஒரு பெரிய புயலா மாறுச்சு பாருங்க. வெறும் 34 நிமிஷம் ஒரு புரட்சிகரமான போஸ்ட் நீக்கப்படுறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம். ஏன் இவ்ளோ அவசரம்? ஏன்னா அந்த போஸ்ட் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு மட்டும் ஆபத்தில்ல, திமுக அரசை சார்ந்திருக்கிற அவரோட ஒலிம்பிக் சங்க பதவிக்கும் சேர்த்து ஆபத்துன்னு அவர் உணர்ந்திருக்காரு. நம்ம பேசணுமே அந்த அமைப்பு ரீதியான பொறி, அது உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. கோர்ட்டோட ஆரம்ப கட்ட பார்வை ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. அவங்க பயன்படுத்தின வார்த்தை தேச துரோகமானது. இது ஒரு சாதாரண விமர்சனம் கிடையாது, ஒரு அரசியல்வாதியோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு கடுமையான குற்றச்சாட்டு. அந்த 34 நிமிஷ போஸ்டர் அவரை எவ்ளோ பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருக்குன்னு இது ஒன்னே போதும். அப்போ இந்த அதிகார வலைப்பின்னல் அவரை எப்படி சுத்தி வளைக்குது, அவரோட ஒவ்வொரு பதவியும் எப்படி இன்னொன்ற கட்டுப்படுத்துதுன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். பிஎஃப்ஐ தலைவரா இருக்கணும்னா பாஜகவை பகச்சிக்க முடியாது. டிஎன்ஓஏ பொதுச் செயலாளரா இருக்கணும்னா திமுகவை பகச்சிக்க முடியாது. ஆனா தவவேக்க பொதுச் செயலாளரா அவர் இந்த 2 பேரையுமே எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும். இது ஒரு இக்கட்டான நிலைமை. ஒண்ணு வேணும்னா இன்னொன்னு விட்டு கொடுக்கற மாதிரி ஒரு கட்டாயம். அப்போ கடைசியா இதுக்கு என்னதான் விளக்கம்? அவர் யாராலையாவது இயக்கப்படுறாரா, இல்ல அவரே எது இயக்குது? இறுதி முடிவு இதுதான். அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கிற ஒரு சொத்து கிடையாது. ஆனா அவர் ஒரு நிறுவன சார்பு நிலை கைதி. அதாவது அவரை இயக்குறது ஒரு தனி நபரோ ஒரு கட்சியோ இல்ல, அவர் மாட்டிருக்கிற அந்த பதவிகளோட அமைப்பு தான் அவரை இயக்குது. அந்த ஜென்சி புரட்சி போஸ்டர் அவ ஏன் அவ்வளோ வேகமா டெலீட் பண்ணாருன்னு இப்ப புரியுதா? அதுதான் இந்த நிறுவன சார்பு நிலை நிஜமாவே வேலை செய்துங்கிறதுக்கான நேரடி ஆதாரம். அது வெறும் தனிப்பட்ட பயம் கிடையாது, அந்த அமைப்புகள் அவர் மேல கொடுத்த அழுத்தத்தோட நேரடி விளைவு. இது நம்மள ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு புது கட்சி மொத்த சிஸ்டத்தையும் மாத்த போறதா வாக்குறுதி கொடுக்குது. ஆனா அவங்களோட முக்கிய மூளையே அந்த பழைய சிஸ்டத்தோட வலையில சிக்கியிருந்தா அந்த இயக்கத்தால எப்படி ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும்?